அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை, அதாவது ஒரு 2 மணிக்கு இதை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இது 5ஆம் தேதி தான். இப்போ விடிஞ்சால் 6ஆம் தேதி வைகாசி, ரைட்டுங்களா? இப்போ வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம். அதாவது 4 சுழற்சி இருந்துச்சு. டெல்டா கரை நெருங்கியது தாழ்வு பகுதி. சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு. இதில் தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு திங்கக்கிழமை அநேகமாக கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்கலாம். 20, 21, 19 இன்றைக்கி மதியமே மழை ஸ்டார்ட் ஆகிடும். 19, 20, 21 கடலோர மாவட்டங்களில் கனமழை. ரெட் அலர்ட்டு மட்டும் கல்லூரிகளோட விடுமுறையோட வாய்ப்பு. சரி, இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சுழற்சி மன்னார் வளைகுடா கிட்ட நம்ம கடலோரமாகவே ட்ராவல் பண்ணுது. அதாவது வங்க கடலோரம், அதாவது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், அந்த கடல் ஓரங்களில் புதுச்சேரி கிட்ட போய் அது என்ன பண்ணுது, பிக்கப் ஆகி ஒரு ரிமால் அப்படிங்கிற ஒரு புயலாக அது ஒடிசாவில் போய் புவனேஸ்வர்கிட்ட போய் கரை கடக்க போகுது. இது வரைக்கும் நமக்கு மழை தரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீராவி சுமந்த காற்று குளிர்விக்கப்படுவது எல்லாமே தென் மாவட்டங்களில் தான். அதனால தான் இப்போ ரெட் அலர்ட்டு அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நெஞ்ச நீராவி காற்று எடுத்து இந்த சுழற்சி இருக்கிறதுனால கொஞ்சம் டெல்டா கரையோரங்கள்லையும் குளிர்விக்கப்படும். அதனால் டெல்டாவில் மழை பெய்யாமல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். டெல்டாவில் அதாவது பரவலாக மழை பெய்யலை, ஆங்காங்கே பெஞ்சிருக்கு. அந்த மழை நிச்சயமாக இன்னையிலேருந்து ஆரம்பித்து பெய்யும். 19, 20, 21 இன்றைக்கி 19ங்களா, 20, 21, 22 கூட இருக்கும். அதுக்குள்ளே புயல் கொஞ்சம் நகர்ந்து என்ன பண்ணிவிடுன்னு கேட்டிங்கன்னா, தாழ்வு பகுதி புயலாக மாறுறதுக்கு 22ஆம் தேதி சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் வடக்க போச்சுன்னா, வடக்கில் சென்னை போன்ற வட மாவட்டங்கள், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களையும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது 22ஆம் தேதி. அதனால் அது கொஞ்சம் நகர்ந்து 22ஆம் தேதி தான் அதுக்கிட்ட போகுது. அது முன்ன பின்ன நகரலாம். ஏன்னா காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குங்கிறது நம்ம உடனே எல்லாம் கணிச்சிட முடியாது. அதனால் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் டெல்டாவுக்கும் மழை இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா ஒட்டிய தமிழக மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள் முழுவதும் எல்லாமே கனமழை. மத்திய மாவட்டங்கள் திருச்சி வரைக்குமே ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காற்றினுடைய சுழற்சியுடைய தாக்கம் அதாவது காற்றை குளிர்விக்கும் அந்த அமைப்பு மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் இருக்குது. அதாவது அரபிக்கடல் ஓரத்துலேருந்து மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் இருக்க போது டெல்டா கரையோரங்கள், அதாவது ஒட்டுமொத்த தென் தமிழகம் சொல்கிறதுக்கு இல்லை, தென் இந்தியாவே குளிர போது அநேகமாக தெலுங்கானா வரைக்கும் கூட மழை பெய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் மழை என்பது இருக்குது. அதாவது இதை டெய்லி இந்த விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மழை பெய்யுமா போகலையா அப்படிங்கிறது இல்லை. இது இலங்கைக்கு கொஞ்சம் கிழக்கால் போய் நகர்ந்து போயிடுச்சுன்னா டெல்டாவில் மழை பெய்யாமல் போய்டுன்னு நினச்சோம். இல்லை, இது கொஞ்சம் வடக்க முன்னெடுத்து தான் வடகிழக்காக நகரப்போகுது. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல மழை பெய்யறதுக்கு டெல்டாவில் வாய்ப்பு இருக்குது. 19, 20, 21 அதை கொஞ்சம் பயன்படுத்திங்க. ஏற்கனவே அங்கெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் வெள்ளம், டெல்டாவில் கொஞ்சம் அதான் மும்முனை மின்சாரமும் இல்லை, கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த விதைச்சவங்கெல்லாம் கொஞ்சம் வடி விடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்காது டெல்டாவை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுக்கு தயாராக இருந்துங்க. நிச்சயமாக மழை இருக்குது. மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இனி யாரும் வச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். டெல்டாவில் மழை இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஓரமாக வரப்போகுது. வடகிழக்கு பருவமழை சுழற்சி அளவுக்கு மழை பெய்யாட்டிலும் ஒரு நிச்சயமாக ஒரு கனமழை பெய்யும். அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், நான் என்னுடைய கணக்கு 10 சென்டிமீட்டர் பெய்யும். அது இளம் பயிராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தயாராக இருந்துங்க. நிச்சயமாக டெல்டாவில் மழை இருக்குது. மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள் எல்லாமே கன்னியாகுமரி, எஸ்பெஷலி கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி இதெல்லாம் ஃப்ளட்டு, வெள்ளம். அதாவது அந்த ஆற்றுல அங்கே போச்சு, இந்த ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, அந்த பாலம் இடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ குற்றாலம் நீர்வீழ்ச்சி அந்த சங்கதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி மலைவாசஸ்தலங்களுக்கு போகிறவங்கலாம் ரொம்ப இங்கேயே நம்ம ஊர்லேயே தான் குளிர ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து அங்கெல்லாம் போகணும்னு தேவையில்லை. எல்லாமே இங்கேருந்தே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.